நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ள ரத்தினமையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். கலிகாலம்னு இப்போதைய காலத்தை சொல்றாங்க. நாகரீக வாழ்க்கைன்னும் சொல்லப்படுது. மனிதன் இன்றைய காலத்துல அனைத்தையும் சாதிக்கும் திறமை பெற்றவன். ஆனால் அவன் தடுமாறும் ஓர் இடம், பிறரிடம் எப்படி நடந்து கொள்வது, எவ்வாறு பழக வேண்டும், இதில் தான் சிரமப்படுறான். இதற்கு அவன் முதலில் செவிசாய்க்க வேண்டியது நமது நாட்டின் மகான்களின் உபதேசங்களுக்குத்தான். நாம் அனைவரிடமும் அன்பாக மரியாதையுடன் பழக வேண்டும்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்போதும் வலியுறுத்துவார். ஒரு சிலரிடம் இடைவெளி பராமரித்து தள்ளி நிற்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறார். எப்போதும் மிக மிக ஜாக்கிரதையுடன் பழகுவதற்கு உரியவர்கள் இருக்கிறார்கள்னு குறிப்பிட்டிருக்கிறார் பரமஹம்சர். முதல்ல செல்வதனமிக்கவர்கள், பணபலம் செல்வாக்கு அதிகமுள்ளவர்கள் என்பதால் அவங்க என்ன வேணும்னாலும் செய்வார்கள். அதனால் அவர்கள்ட்ட ஜாக்கிரதையாக பழகணும், அல்லது அவர்கள் சொல்லுவதை கேட்டு சரி ஆமா அப்படிங்கணும். அடுத்தது குடிகாரர்கள். நீங்கள் அவரை தொந்தரவு செய்தால் அவர் உங்களை காதால் கேட்க முடியாத வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டுவார். ரத்தினமையா, அதற்கு மாறா அவரிடம் குசலம் விசாரிக்கணும். என்னப்பா நல்லா இருக்கியான்னு கேட்டா அவருக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டு சந்தோஷத்துடன் ஐக்கியமாகி விடுவார். மூணாவது, காளை மாடு. அது உங்களை முட்ட வரும்போது ஏதாவது ஒரு சப்தம் செய்து ஆசுவாசப்படுத்தி அதனை சமாதானப்படுத்தணும். அடுத்தது, நன்றியுள்ள பிராணி நாய். அது உங்களை கண்டு குலைக்கவோ கடிக்கவோ வரும்போது ஓடக்கூடாது. அப்படியே ஓரிடத்தில் நின்று விசில் அடித்து சத்தம் கொடுத்து அதை சமாதானப்படுத்தணும். ஐந்தாவது, பாம்பு போன்ற விஷத்தன்மை உடைய மக்கள். அவர்களின் விஷத்தை முறிக்க நாம் நிறைய பாடுபடணும். இல்லைன்னா பழிக்கு பழி என்ற எண்ணம் மேலோங்கும். அதனால் அவர்களிடமிருந்து எட்டி இருப்பது தான் உசிதம்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அறிவுறுத்துகிறார். அப்போ தான் வாழ்க்கையில் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, சிரமம் உண்டாகாதுங்கிறார். இது நமது பழக்க வழக்கத்துக்காக சொன்னது. நமது உடல் ஆரோக்கியத்துக்காகவும் ஒரு சில நடைமுறைகளை கவனத்தில் கொள்ளணும். என்னென்னவை? பசிக்கும்போது மட்டுமே சாப்பிடணும், எப்போ பார்த்தாலும் சாப்பிடக்கூடாது. தாகம் எடுக்கும்போது தண்ணீர் குடிக்கணும். பசிக்கும்போது எந்த உணவை சாப்பிட்டாலும் எளிதாக ஜீரணமாகும். உணவை நிதானமாக மென்று சாப்பிடணும். தரையில் அமர்ந்து சாப்பிடணும். கைவிரல்களால் அள்ளி சாப்பிடணும். உங்கள் உணவு ஜீரணத்துக்கும் விரல்களுக்கும் தொடர்பு இருக்கு. இயற்கை உணவு, காய்கறி, பழங்களை தேவையான அளவு எடுத்துக்கணும். பதப்படுத்தப்பட்ட குளிர்சாதன பெட்டியில் வைத்து பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்கணும். ரத்தினமையா, தினமும் ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடணும். விளையாட்டு சிறுவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் தான். ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிடமாவது அமைதியாக தனிமையில் கழிக்கணும். தொலைக்காட்சி பார்ப்பதை அறவே நிறுத்துங்கன்னா நம்மளை நீங்கள் மேலே கீழே பார்ப்பீங்க. அதற்கு பதிலாக தொலைக்காட்சியில் செலவிடும் நேரத்தை குறைத்து புத்தகம் படிக்கணும். தினமும் ஒரு 15-20 நிமிடம் நடைப்பயிற்சி போகிறது நல்லது. உடற்பயிற்சிக்காக அல்ல, மன அமைதிக்காக. நாம் யாரையும் யாருடனும் ஒப்பிடக்கூடாது. அவர்களது பாதை பயணம் வேறு, நம்முடையது வேறு. முடிந்தவரை நமது உழைப்பை வெளிப்படுத்தணும். நிறைய உழைக்கணும். கடந்த காலத்தை மறந்து விடணும். நிகழ்காலத்துக்கு வந்துடணும். குறுகிய கால இந்த வாழ்க்கையில் யாரையும் வெறுக்கக்கூடாது. வாழ்க்கையே கொஞ்ச காலம்தான், அதில் வாலிபம் கொஞ்ச நேரம்தான். சரிதானுங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.